Friends, this is Hema, Reiki Master, Life Coach and Tarot Reader. இன்னைக்கு லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். உங்கள் நபர் திரும்ப ரீயூனியன் ஆவாங்களா? லாங் டைம் நீடிக்குமா? இது உங்களுக்கான சோல் தானா? இது மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு மைண்டில் ஓடிட்டுருக்க கேள்விகள் அப்படின்னா அந்த கேள்வியை கூட மனதில் நிறுத்துங்க. ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரியே நம்ம இதை பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் உங்களோட கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான கைடன்ஸ் பிளஸிங்ஸ் சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த உறவு மீண்டும் ரீயூனியன் பண்ணுமா, இல்லை வந்தாலும் உங்களுக்கு லாங் சப்போர்ட் இருக்குமா? இது உங்களுக்கான சோல் தானா? ஓகே, பார்த்துடலாமா? வாங்க. இது பைல் எதுவும் நான் வைக்கல, கலெக்டிவ் ரீடிங்கில் தரேன், ஜென்ரல் ரீடிங்காக தரேன். யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தனியாக நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் பர்சனோட நேம், டேட் ஆஃப் பர்த், அது ரெண்டுத்தையும் கொடுத்து நீங்கள் ப்ரிடிக்ஷன் பார்க்கணும். சரியா? இது கலெக்டிவில் நான் தரேன். யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுது, சில அந்த சிச்சுவேஷன், அந்த இது உங்களுக்கு கரெக்டாக ஸ்பார்க் வரும். உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா, பொருந்திருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா நான் கலெக்டிவில் தான் தரேன். ஷார்ட் வீடியோ இல்லை, அது எவ்வளோ நேரம் அவர் ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறாரோ அது லாங் டைம் வீடியோவாக கூட நான் எடுத்து தரேன். ஓகே, ஷார்ட்டாக போடல, லாங்காகவே எடுக்கிறேன். கலெக்டிவில் தான் தரேன். ஃபஸ்ட்டு உங்கள் கேள்விக்கான அந்த விஷயங்களை மனதில் நிறுத்துங்க. சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட கேட்டுக்கோங்க. அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒரு சின்ன லைக் கொடுங்க. கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட எனர்ஜியை இங்கே சேனலுக்குள்ளே கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். ஓகே, ஒரு ஹைப் ஒன்று பண்ணுங்கள். இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன ஆன்சர் கொடுக்குறார்? எஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? சரி, ஃபர்தராக என்ன ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு? உங்கள் லைஃப் எப்படி நீங்கள் எதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த எஸ் வந்திருக்கு உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க லவ்வர்ஸ் சில பேர் உங்கள் நபரோட திரும்ப ரீயூனியன் பண்ண போகிறீங்க. இது மேரேஜில் கொண்டு போக போகிறீங்க. ஓகேவா? குருச்சரணம். டிவைன் பாத் சேனல் சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரையும் வரவேற்கிறேன். வருகிற 6/10/2025 பௌர்ணமி தினம் சிறப்பு பிரார்த்தனை இருக்குது. முன்பதிவிற்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம்க்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தினம் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ உங்களுக்குள்ள சின்ன சின்ன அந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் இருந்தால் அதை ஓவர் கம் பண்ணுங்க. அதை கொஞ்சம் ஒத்தி வைங்க. அப்படி ஓகேவா? அது நடந்த விஷயங்களை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் இதில் என்ன பாசிபிலிட்டி இருக்குது, நெக்ஸ்ட் நம்ம இந்த பாண்டிங் எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படிங்கிறதுல மட்டும் ஃபோக்கஸிங் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க, ஆக்ஷனும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் தானாக மாம்பழம் மடியில் விழுந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்ஷன் எடுங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களோட லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக போகிறீங்க. உங்கள் நபரை பற்றின சில விஷயங்கள், மன வருத்தத்தெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. அவங்கள பற்றி நல்ல ஒரு விஷயங்களை நீங்கள் கொண்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்தது உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? உங்கள் நபர் மேலே இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்பு எல்லாம் தூக்கி போட சொல்கிறார். அடுத்தது லவ், அவங்களோட மேரேஜ் தான். ஓகேவா? திருமணம், அதுக்கான அந்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். நிச்சயதார்த்தம், இப்போ நிச்சயதார்த்தத்தில் இருக்கீங்க, நடுவில் பிரேக் ஆகிருக்குன்னா அதை பேசி முடிச்சு நெக்ஸ்ட் திருமணத்துக்கு. இப்போ லவ் லைஃப்லேயே நீங்கள் பிரேக் ஆகிட்டு இருக்கீங்கன்னா அது பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல்
கமிட்மெண்ட், ஓகேவா, ஒரு என்கேஜ்மெண்ட், அந்த நிச்சயதார்த்தம் லெவலுக்கு கொண்டு போவீங்க. மேரேஜ், ஒரு சிலர் டைரக்டா மேரேஜ் கூட போகலாம். உங்க லைஃப் நீங்க எப்படி சந்தோஷமா அமையணும்னு நினைச்சு நீங்க எப்படி கேட்டீங்களோ அப்படி ஒரு நல்ல பிளெஸிங்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா? இது சில பேருக்கு சொல்றாரு. அது உங்களோட, நீங்க எப்படி கேட்டீங்க? எனக்கு சோல்மேட் வேணும், எனக்கு என்ன நல்லா புரிஞ்சுக்கிற பர்சன் வேணும், அப்படி கேட்டீங்கல்ல, அப்படிப்பட்ட பர்சன் தான் உங்க லைஃப்ல வந்தது. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து நோ கான்டாக்ட்ல நீங்க இருக்கீங்கன்னா, அந்த பர்சன் வந்து உங்களுக்கான பர்சன். உங்களுக்கான, நீங்க எப்படி வரேன்னு கேட்டீங்களோ அந்த மாதிரி வந்த பர்சன் தான். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள், ஏதோ அந்த உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட மனவேதனை, ஏதோ ஒரு விஷயத்த இறுக்கம் பண்ணி எமோஷனல் லாக்ல நீங்க ஸ்டிஃபா இருக்கீங்க. அந்த மனக்கசப்பெல்லாம் தூக்கி போடுங்க. உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஹீலிங் தேவை கண்டிப்பா. இந்த கலெக்டிவ் ரீடிங் பார்க்குற நபர் எல்லாருக்குமே சொல்லிட்டேன். கண்டிப்பா ஹீலிங் தேவை. ஓகேவா? இந்த மனக்கசப்பு உங்க எனர்ஜி லெவலை குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப எமோஷனல் லாக் ஆகி நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை வந்து அந்த எமோஷனல் லாக்ல இருந்து வெளியில வாங்கன்னு சொல்றாங்க. சரியா? அப்புறம் எனக்கு இன்னும் சில விஷயங்கள், சில பேர் வந்து இந்த உறவு வேண்டாம் சொல்லிட்டு சில முடிவுகள் எடுக்கிறீங்க. அப்போ அதுக்கும் வந்து அவர் வந்து ஒரு சிலருக்கு, சரி நடந்த விஷயத்த நீ ஏத்துக்கிட்டு, இந்த லைஃப் இவ்வளவுதான், இந்த பர்சன் இப்படிதான், அதோட அதை விட்டுட்டு ஒன்று நீ வந்து நியூ லைஃப் கேட்குறியா, ஓகே நியூ லைஃப் நீ வந்து மூவ் ஆன் பண்ணு. இல்லை ஃபேமிலி ஒற்றுமை ஆகணும், ஏன்னா சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, ஃபேமிலிக்காக நம்ம வந்து இணைஞ்சு வாழணும்னு நினைக்கிறியா, ஓகே நீ மேனிஃபெஸ்ட் பண்ணு, அந்த நபர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆவாங்க அப்படிங்கிறாரு. ஒரு சிலர் வந்து அந்த நபரை விட்டு மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மூவ் ஆன் பண்ணினாலும் உங்களுக்கான அந்த கல்யாண பிராப்தம், இன்னொரு புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த, ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா இருப்பாரு அப்படின்ட்டு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கு சில முயற்சிகளை நீங்க எடுக்கணும். அதுல மெயினான முயற்சி என்ன தெரியுமா? உங்களை நீங்க இந்த எமோஷனல் லாக்ல இருந்து வெளியே வர வைக்கணும். உங்களோட 7 சக்கரங்கள் பிளாக்ல இருக்கு. உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸ்ல இருக்கு. உங்க எனர்ஜியை வந்து விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க. மன இறுக்கம், மன அழுத்தம் பிடிச்சு அதை வந்து ரொம்ப நீங்க ஹோல்டிங்ல வச்சிருக்கீங்க. அதை ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. அதை ரிலீஸ் பண்ணுங்க. இந்த நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நியூ லைஃப் நீங்க கேட்டீங்கன்னா அப்ப கிடைக்கும். ஆனா இது ஒரு சிலருக்கு, ஓகேவா? ஒரு சிலர் குடும்பத்துக்காக நான் வந்து அவங்கள வந்து நான் வந்து ஏத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அப்படி நினைச்சு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணினாலும் இந்த விஷயத்த நீங்க விட்டுட்டு வரணும். இது ஒரு சிலருக்கு. புரியுதா? ஒரு சிலர் என்ன ஒரு இதுல இருக்கீங்க, ஒரு பார்ட் ஆஃப் வியூல உங்களோட லைஃப் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அந்த பார்ட் ஆஃப் வியூல நீங்க கொண்டு போகலாம். அந்த நபரை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க இந்த மாதிரி உங்களோட எமோஷனல் லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு குடும்பத்துக்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னா எப்படின்னா, உங்களோட உணர்வுகள்ல கை வைக்காம, உங்களோட அதாவது சுயமரியாதையில அதுல எந்த ஒரு இதுவும் வராம உங்களை நீங்க சந்தோஷமா வாழுங்க. புரியுதா? இந்த கார்டு பார்க்கும்போதே இந்த எஸ் கார்டு வந்துச்சு இல்ல, உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பண்ணிக்கணும். உங்களுக்கான அந்த விஷயங்கள் அவர் நடத்தி தர, நீ நீங்க மனதுல நிறுத்திருக்கீங்கல்ல, நான் குழந்தைங்களுக்காக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், என் குடும்பம் பிரியாம இருக்கணுங்கிறதுக்காக நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் ஃபேமிலி மெம்பர்ஸ், திருமணமானவங்க நினைக்கிறீங்க, திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க. ஒரு சிலர் வந்து லவ்வர்ஸ், அவங்களுக்கும் நான் சொல்லிட்டேன், பிகினிங்லேயே லவ்வர்ஸ்க்கு சொல்லிட்டேன். ஸோ உங்களோட ஹெல்த் கூட உங்களோட ப்ரீவியஸ் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த ஹெல்த் கார்டு, இந்த கார்டு வந்து கண்டிப்பாக ஹீலிங் எடுத்துக்கணும் நீங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது மெடிடேஷன் தெரியுதுன்னா பண்ணுங்க. இல்லைன்னா மெடிடேஷன் மெத்தட்ஸ் அண்ட் ஹீலிங் மெத்தட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு, கற்றுக்கோங்க. இல்லை வேற ஏதாவது மாஸ்டர் இருக்காங்கன்னா கூட தாராளமாக போய் பண்ணிக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த நபர் உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு நல்ல பேலன்சிங் கொடுக்கல. உங்களுக்கு ஒரு எமோஷனல் லாக் எல்லாமே ஒரு வந்து ட்ராஜடியாக தான் ஒரு சிலருக்கு வந்து அது இருந்திருக்கு. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் நிறைய போராடி இருப்பீங்க, நிறைய முயற்சிகள், மல்டிபிள் முயற்சிகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் சரியாகலை, இனிமேவா சரியாக போகுதுன்ற ஒரு விரக்தியான மனநிலையில ஒரு சில
பேர், அதாவது நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருக்கலாம், இல்லை ஃபீமேலாக இருக்கலாம். உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் குடும்ப பிள்ளைங்களுக்காக, என் பிள்ளைக்காக நான் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன், என் மகளுக்காக மகனுக்காக பொறுத்துக்கிறேன், இப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. அதாவது ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஆனால் அந்த நபர் அந்த நபரோட ஒரு இணக்கம் இல்லை. ஸ்ட்ரகிள், போராட்டமான விஷயம் இது ஒரு சிலருக்கு. இப்போ நீங்கள் லவராக இருந்தாலும், திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைங்க. மோஸ்ட் ஆஃப் சில பேர் வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கும், ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகிருக்கும், இல்லைன்னா அந்த வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சு வந்திருப்பீங்க, பழைய வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சு. எஸ், பாஸ்ட் லைஃப் உங்களை வந்து உங்களோட ஆழ்மன பதிவாக இருக்குது. அந்த ஆழ்மன பதிவு ரெக்கார்டின் காரணமாக இப்போ உள்ள இந்த லைஃப்பை கொஞ்சம் நீங்கள் பிகினிங்லேயே ஒரு சிலருக்கு சொன்னேன் இல்லையா, வாய்க்கா வரப்பு தகராறு கொஞ்சம் இருக்குது, அதை விட்டுட்டு ரீஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கான எஸ்கார்ட். அதுதான் சொல்கிறார். அந்த பழைய விஷயங்களை அவங்களுக்கும் நடந்த கசப்பான விஷயத்த மனசு ஏற்றுக்க, அவங்க செஞ்ச நல்ல விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கும், உங்களுக்கும் நடந்த முரண்பாடான விஷயத்த மனசு ஏற்றுக்காது. அதுதான் நிறைய பேருக்கான ஃபெயிலியருக்கான காரணமே. இதை வந்து சரி பண்ணிக்கோங்க. இது எப்படி சரி பண்ணோம், எப்படி அந்த ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணோம், அந்த மனப்பக்குவத்தை நீங்கள் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி தருவேன். நாளைக்கு பௌர்ணமி டே. இந்த பௌர்ணமி செக்ஷன், அப்புறம் வந்து நியூ மூன் செக்ஷன் இருக்குது, ஃபுல் மூன் செக்ஷன், இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஹீலிங் சர்வீஸ் ஏதாவது தேவைப்படுனா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், கிளாஸ் கற்றுக்கலாம். வேறு எங்கேயாவது கூட கிளாஸ் அவைலபிள்னா போய் ஜாயின் பண்ணுங்கள், சரி பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பிரச்சனையை அவங்க வந்து சரி பண்ணி கொடுப்பாங்களான்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இங்கே ஹேமா சொன்னாங்க, நான் அதனால அங்கே போய் பார்த்துட்டேன், அப்புறம் எனக்கு ரிசல்ட் வரலன்னு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. இன்னொரு நம்மளோட இன்ஸ்டியூட்ல நமக்கு எல்லாமே அவைலபிள், எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் நான் வந்து டேக் கேர் பண்ணுறேன், சரியான ஃபாலோஅப்ஸ் இருக்கும். அதனால உங்களோட இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் எப்படி வரணுன்றதெல்லாம் சொல்லி தருவேன். இப்போ சில மெயில் எனர்ஜி, நீங்கள் ஃபீமேல் எனர்ஜி, உங்களோட நபர் வந்து உங்களுக்கு ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான். ஆனால் நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து அவர் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, எனக்கு என்னவோ இது அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி பாண்டிங் தருவாங்க. அவங்க உங்களோட சோல்மேட் தான், நீங்கள் டவுட் பண்ணாதீங்க. இந்த டவுட்டுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களோட ஆழ்மன பதிவுகள் உங்களோட பாஸ்ட் லைஃபோட ரிஃப்ளெக்ஷன் அது. ஸோ உங்களோட நெகட்டிவிட்டி அந்த சோல்மேட் கனெக்ஷனையும் பாதிக்குது. டிவைன் கொடுத்துருக்க, அலைன் பண்ணி கொடுத்த இந்த நபரையும் நீங்கள் வந்து எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கக்கூடாது. அப்படிதான் பண்ணுறீங்க. அது உங்கள் தப்பு கிடையாது, அறியாமல் பண்ணுறீங்க. சில பேர் வந்து உங்களோட ஈகோவை விடுங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலில் நிற்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து காலகட்டம், ஒவ்வொரு பெண்ணும் சரி ஆணும் சரி ஒரு சரியான எஜுகேஷன் மெத்தடில் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு வரல. உங்களுக்கு வந்து வீட்டில் பெரியவங்க கிட்டேயும் வந்து எப்படி ஒரு குழந்தை எப்படி ஒரு வாழ்வியலை கற்றுக்கிட்டு அது தன்னையும் பாதுகாத்துக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்க கிட்டேயும் நட்புறவா எப்படி அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக எப்படி அந்த லைஃப்பை மூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியல. எல்லாத்துக்கும் ஈகோ, போட்டி, பொறாமை, நீ பெரியவனா நான் பெரியவனா, இப்படிதான் உங்களோட மைண்ட் செட்டை, உங்களோட அந்த 2 பேர் சேர்ந்து வாழ்றதே பெரிய கூட்டு குடும்பம்ன்றாங்க. 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாழ்றது கூட்டு குடும்பம். அப்புறம் நாளைக்கு சிங்கிளா வாங்குறது தான் கூட்டு குடும்பம் சொல்வீங்க போல இருக்கு. இப்போ ஒரு ப்ரப்போசல் சில பேருக்கு வரும், அது கொஞ்சம் ஃபேக்கா இருக்கும், கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்பில் சில பேர் வந்து டீனேஜ் பிலோ 20ல இருந்தீங்கன்னா உங்களுக்காக சொல்கிறாங்க. உங்களுக்கு சில ப்ரப்போசல் மேபி வரலாம், இல்லை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலாம். யாரையும் சீட் பண்ணாதீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க தயவு செஞ்சு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஆழ்மன பதிவுகள் இருக்குது. ஃபேக்கான அன்பு இருக்கிறவங்க உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அது நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப இவங்க வந்து ஒரு நல்ல பர்சன், இவங்க தான் நம்மளுக்கான சோல்மேட் அப்படின்னு நினச்சி சில பேர் லேக் ஆகிறதுக்கான அந்த இது தெரியுது. ஓகேவா? ஸோ நீங்களும் மற்றவங்களை சீட் பண்ணாதீங்க. அது பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது மாதிரி பர்சனை அட்ராக்ட் பண்ணுவீங்க.
சில பேர் அந்த மாதிரி இருக்கீங்க, சில மெயில் எனர்ஜிக்காக சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஒரு சில ஃபீமேலுக்கு வந்து ப்ரப்போசல் வருது, கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு சிலர் நீங்கள் லவர்ஸாக இருக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க உங்க நபர். அவங்க உங்களுக்கான பர்சனா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கான பர்சன் மாதிரி தெரியல. ஒரு சிலருக்கு அது டாக்ஸிக்காக இருக்குது. ஏன்னா இப்போவே நிறைய ஆர்கியூமெண்ட் 2 பேருக்கு நடுவில் பயங்கர ஆர்கியூமெண்ட், ஈகோ, ரொம்ப கன்னிங் பர்சனாக இருப்பாங்க அந்த நபர். நீங்கள் விரும்புகிறீங்க பார்த்தீங்களா, அந்த நபர் வந்து ரொம்ப கன்னிங் பர்சனாக இருக்கலாம். ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணி அவரை வந்து உங்களோட நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும்னு பார்க்குறீங்க. தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. அவரோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்தவங்க சில ஒரு உறவு வந்து அவங்களோட ரீஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பிளாக் மேஜிக் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி இருக்குது. ஓகேவா? வேலை நிமித்தம் காரணமாக தான் அந்த இடத்துல தான் நடந்திருக்கு. இப்போ அவங்களோட அவர் இது கனெக்ஷனில் தான் இருப்பார். இந்த தேர்ட் பார்ட்டியோட தான் அவங்க இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் உங்களுக்கான அந்த லேகிங் அண்ட் உங்களுக்கான கைடன்ஸ் அழகாக கொடுத்தாச்சு. நீங்கள் இனிமேல் வந்து உங்களோட உடல் மனம் ரெண்டதையும் எப்படி பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கேள்வி, அந்த மனதில் இருக்கிற கேள்வி, அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாரு. குருச்சரணம். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் கற்றுக்கிட்டு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய பேர் பலனடைஞ்சிட்டு வராங்க. அவங்க தங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கும் இதை மாதிரி ஏதாவது நல்ல ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு, நம்மக்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டு நம்ம ஸ்டூடெண்ட் பார்க்குறீங்க, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுக்கு டிவைன் வந்து பல விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் இந்த ஃபுல் மூன் டே டைமில் வந்து இந்த பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளில வர முடியும். அது ரிலேஷன்ஷிப், மணி பிளாக்கேஜஸ், ஹெல்த் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும், ஓகேவா, எதுவாக இருந்தாலும் டிவைன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை ஹீல் பண்ணி உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. ஆஸ் அ குருவாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து செஞ்சுக்கோங்க. இதே போல் நீங்களும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இந்த விஷயம் உங்களோட நபரோட நீங்கள் ரீஜாயின் பண்ணுறதோ இல்லைனா நியூ பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு திருமணம் இல்லை என்கேஜ்மெண்ட் எவ்வளோ நாளில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து உங்களுக்கு ஒரு 1 இயரில் இதுக்கான வாய்ப்புகள் கதவுகள் திறக்கும். ஆனால் நீங்கள் உங்களை அதுக்கு தயாராக வச்சுக்கணும். உங்ககிட்ட இந்த லேகிங் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 வருஷம் இல்லை, காலம் ஃபுல்லாக வெயிட் பண்ணால் கூட அந்த பிளஸ்ஸிங் எடுக்க முடியாது. அவங்க கொடுக்குற பிளஸ்ஸிங்கை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, ஆனால் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்க, லேகிங்கில் இருக்கீங்க. இதை சரி பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இப்போ வந்து லவர் ஆரக்கல் கார்டுலையும் நம்ம பார்க்கலாம். ஏஞ்சல் உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக வேறு ஏதாவது மெசேஜ் வச்சுருக்காரா, ஏதாவது கைடன்ஸ் கொடுக்குறாரா பார்க்கலாமா? இதில் ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களோட எல்லா ஒரு
நிறைய அன்வான்ட் தாட்லாம் வச்சிருக்கீங்கல்ல உங்க மைண்ட்ல, அது எல்லாத்தையும் நினைங்க, இமேஜின் பண்ணுங்க, அதை அப்படியே திருப்பி பாசிட்டிவா மாத்துங்க. என்னென்ன தாட் ஓட்டுறீங்களோ ஓட்டுங்க, அது எல்லாத்தையுமே வந்து லைட் எனர்ஜினால நீங்க வந்து பாசிட்டிவா மாத்துங்க. அப்புறம் உங்களுக்கான விஷயத்த வந்து கிராட்டிடியூட் மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இப்போ உங்களுக்கான நபரோட ரீயூனியன் பண்ணணுமா, இல்லைன்னா நியூ பர்சன் தான் வேணுமா? நியூ பர்சன் வேணும்னா அதுக்கான அந்த கிராட்டிடியூட சொல்லுங்க, அதுக்கான பாசிபிலிட்டி என்னங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அப்படியே உங்களோட நெகட்டிவ் தாட்டை அப்படியே பாசிட்டிவா மாத்தணும்னு சொல்றாரு. அது எல்லாத்தையும் அன்வான்ட் தாட்லாம் வந்து எப்படி மாத்த முடியுமா? ஒரு டிவைன் லைட்டா இந்த விஷயங்களை வந்து அப்படியே நீங்க வந்து ஒரு டிவைன் லைட்டா மாத்திக்கோங்க. உங்களோட அந்த எப்படி மாத்தணும்னா கிராட்டிடியூட் மூலமா மாத்த முடியும். உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, ஓகேவா? பாசிபிலிட்டிஸ், அப்புறம் வந்து ரீயூனியனுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா அதையும் கேட்குறீங்க, அதுதான் சொல்றாங்க. இப்போ நான் இந்த ஃபுல் இதுல சொன்ன விஷயத்த இந்த ஒரு ஒத்த கார்டில் முடிச்சிட்டாரு. அடுத்தது என்ன சொல்றாரு பார்க்கலாம். ஃபிசிக்கலி இது வந்து சில செல்லங்களுக்கு நீங்க வந்து இப்போ சின்ன சின்ன வாக்க வரப்பு தகராறு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, ஒரு டைம் கொடுங்க. இது வந்து ஒரு டிரான்சிஷன் டைம், ஓகேவா? எதுவும் மிஸ் ஆகல அப்படிங்கிறாரு. நீங்க நீங்களும் உங்க நபரும் ஸ்பிரிச்சுவலி யுனைட்டடாக தான் இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவலி நீங்க கனெக்டடாக தான் இருக்கீங்க. ஃபிசிக்கலி நீங்க வந்து அப்பார்ட், தனித்தனியாக ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து தனித்தனியாக இருந்தால் கூட ஸ்பிரிச்சுவலி யூ ஆர் ஆல்வேஸ் யுனைட்டட். அன்புக்கு கொஞ்சம் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப கிட்டக இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப கசந்து போயிடும் இல்லையா, கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ 2 செடிங்க, இப்போ ஒரு தோட்டம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுத்தா தான் அது வந்து ஃப்ரீயா வளரும். ஒரே செடியா இருந்தா கூட சரி, ஒரே செடி தான் பக்கத்துல பக்கத்துல வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வச்சு விடுவீங்களா? வச்சு விட்டா எப்படி வளரும்? அது இதோட நிழல் போய் அதை பாதிக்கும், அதோட நிழல் இதை பாதிக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்பொழுது தான் அது அந்த சூரிய வெளிச்சம் கரெக்டா அதுக்கு பட்டு அதோட ரூட் அது நல்லா செழிச்சு வளரும். அது மாதிரி 2 பேர் நீங்க இருந்தா கூட உங்களோட தலையீடு அவங்களுக்குள்ள அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது, அவங்களோட தலையீடு உங்களோட ஒரு இதுக்குள்ள அழுத்தத்தை கொடுக்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்துக்கணும். ஒருத்தர் அழுத்தி ஒருத்தர் நீ வந்து டோட்டல் வேஸ்ட்டு, நீ ஒரு எதுக்கும் லாய்க்கு இல்லை, நீ அந்த மாதிரி ஒரு அதை அப்படி நான் சொல்ற மாதிரியும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வேற விதமாலாம் எப்படியே சொல்லுவாங்க. நீ அதாவது அவங்களோட அந்த சுயமரியாதையே இல்லாம அவங்கள ஒரு கோழைத்தனமா ஆக்கிடுவாங்க சில மேல் ஆர் ஃபீமேல். மோஸ்ட் ஆஃப் பாதிக்கப்படுறது மேலும் பாதிக்கப்படுறாங்க, ஃபீமேல் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. சில விஷயங்கள் நடக்குது, சில ஃபீமேல் வந்து அப்படி நடந்துக்கிறாங்க, சில மேல் பாதிக்கப்படும் போது என்னடா அதுதான் சொல்றேன், பெத்தவங்க வந்து குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். 2 சைட்லயுமே கிடையாது. ரொம்ப இந்த உலகமே இன்னைக்கு வந்து 75% மனிதர்கள் ஈகோல தான் தெரியுது. உங்க சிஸ்டம், உங்க எஜுகேஷன் சிஸ்டம் ஈகோ சிஸ்டம். இந்த ஈகோ சிஸ்டத்தை உடைச்சி அன்பு, கருணை, நேசம், தன்னை தானே நேசிக்க கத்துக் கொடுக்கிற கல்விதான் உண்மையான கல்வி. தன்னை நேசிக்காதவங்க மற்றவனை நேசிக்க முடியாது, தன்னை நேசிக்காதவங்களால மற்றவங்களுக்கு அந்த அன்பை கொடுக்க முடியாது. தன்னை போலதான் மற்ற உயிரும் நினைப்பான், தன்னை நல்லா பாத்துக்கிறானா தன்னோட பக்கத்துல இருக்கிறவங்களும் அப்படிதான், அவங்களுக்கு வலிக்கும் இல்லை, நமக்கு எப்படி வலிக்குதோ அப்படித்தானே அவங்களுக்கும் வலிக்கும். நம்ம வீட்டு பெண்களை நான் யாராவது ஏதாவது பேசினா நமக்கு எவ்வளவு கோவம் வரும், அப்படித்தானே அவங்க மற்ற ஃபேமிலில இருந்து வந்த பெண்ணும் அவங்களுக்கு இருக்கும், அந்த வழி அவங்களுக்கு அப்படி இருக்கும். நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி வெளியில இருந்து வந்தாலும் அவங்க நம்ம வீட்டு பொண்ணுதான் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்து அவங்கள எப்படி பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த அன்பு பாசம் உங்க காலடியிலேயே விழுந்து கிடப்பாங்க. லேடிஸ்லாம் ஒன்றும் சும்மா கிடையாது, அவங்க கிட்ட கொஞ்சம் அன்பா அவங்க செய்யற வேலையை கொஞ்சம் அவங்க கிட்ட பிரியமா சொல்லி பாருங்க. அவங்க நீங்க கேட்காமலே உங்க கூட உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு அன்பா ஆறுதலா எவ்வளோ அவங்க வந்து அன்பை கொடுக்கறது மட்டும் இல்லை, ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க. அவங்க அப்படியே ஒரு குழந்தை என்னன்னா அதுதான் அந்த பெண்மை, அதுதான் அந்த கருணை. இது இப்ப இருக்கிற நிறைய ஃபீமேல் மெயிலுக்கும் கிடையாது,
ஃபீமேலுக்கும் கிடையாது. நான் இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்றேன். இந்த 20 கிட்ஸ் 90 கிட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த 20 கிட்ஸ்க்கு தான் அந்த இது. அந்த 20 கிட்ஸ்க்கு வந்து நான் 30 வயசை கிராஸ் பண்ணா கூட ஒரு ஃபேமிலினா நம்மளோட ரோல் என்ன, நம்ம எப்படி இருக்கணும், ஒரு அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லாம இருக்காங்க. செல்ஃபிஷ்னஸ் இருக்கணும், ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடாது. ஒரு சிலர் வந்து உங்களுக்கான கரெக்டான யூனியன் இறைவன் கொடுத்துருக்கிறாரு, கையில கிடைச்சும் அதை நழுவ விட்டுருக்கீங்க. Sacred union, honor and treasure your relationship for it's truly sacred. இது வந்து இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட புனிதமான பந்தம். ஓகேவா? 100%. ஆனா அவங்களோட நீங்க இணக்கமா இருக்கீங்களான்னு கேட்டா கொஸ்டின் மார்க். ஏன்னா நீங்க வாழ்ந்து வந்த பாஸ்ட் லைஃப் உங்களை பாதிக்கலாம், இல்லைன்னா உங்களோட கர்மா பாதிக்கலாம். உங்களோட 6 சக்கரா இம்பேலன்ஸ்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் இதுலயே காமிச்சிட்டாரு, இந்த கார்ட்லயே காமிச்சாரு, அதை அடுத்து வந்த கார்ட்லயும் வந்துருச்சு. ஹீலிங் டைம் இது. 1 இயர்ல நீங்க கேட்குற விஷயங்கள் நடக்கும். ஆனா நடந்தா அதை ஏத்துக்கிற அளவுக்கு நீங்க பக்குவமான பர்சனா மாறணும். சில செல்லங்கள் பிலோ 25ல இருந்தாலும் மெச்சூரிட்டி இல்லாம இருக்கீங்க. கோவ தாபங்களை தூக்கி போடுங்க, உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்க, உங்களை மாதிரியே பிறரை நேசிங்க, அவ்வளவுதான். அதே தான் வளர்ந்த செல்லங்களுக்கும் சொல்றேன். வளர்ந்த செல்லங்கள்லாம் அபவ் 40ல இருப்பீங்க, சில பேர் 35. இந்த 35 கிராஸ் பண்றது, 40 கிராஸ் பண்றவங்க, ஒரு சிலர் 50 கூட கிராஸ் பண்றீங்க. அந்த ரேஞ்சில் கூட இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதுக்கு காரணம் இதுதான், உங்களோட பாஸ்ட் லைஃப் உங்களை பாதிக்குது. அதனால வந்த நியூ நபரையும் நீங்க வந்து மிஸ் பண்ற மாதிரி தெரியுது. இது அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா லைஃப் அப்படியே போயிடும். அதனால ஹை ஓப்பனிங் தான் கொடுக்குறாரு உங்களுக்கு. பி அவேர். நான் சொன்ன விஷயம்தான். உங்க தேர்டை உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. Deep in your heart, you already know the answer. What you feels right. இப்போ நீங்க ஃபீல் பண்றதுக்கான ஆன்சர் உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டாரு. உங்க இதயத்தை கேளுங்கள், இதயத்தை டீப்பா போய் பாருங்க, பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும் நீ இப்போ ஃபீல் பண்றதுக்கு. ஓகே, சரிங்க செல்லங்களே. இந்த பைல் ரீடிங், இந்த கலெக்டிவ் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தான் கொடுத்தேன். எனக்கு என்ன இங்கே ஃபீல் வருதோ அதுதான் அவர் சொல்ற விஷயத்த அப்படியே நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து தனிப்பட்டு யாரையும் வந்து கோவமா பேசணும் அப்படின்லாம் எனக்கு என்ன இருக்கு. நான் கோவமாலாம் பேசல. குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதனால சரி ஓகே, உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அந்த விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் சொல்றேன். இங்க வந்து கர்ம வினைக்கு ஒவ்வொரு சோலும் வந்து உங்களோட கர்ம வினைக்காக தான் இந்த பூமியில வந்திருக்கீங்க. ஆனா இங்க வந்து என்ன பிளஸ் பண்றீங்க மைனஸ் பண்றீங்க? நீங்க மட்டுமா பண்றீங்க? உங்க மூதாதையர், நீங்க பிறந்து உங்க மூதாதையரோட சொத்துக்கு கிளைம் பண்ற மாதிரி உங்க மூதாதையர் பண்ண கர்மாக்கு நீங்களும் வந்து கிளைம் பண்ணணும். நீங்க நல்லவங்களா இருப்பீங்க, பியூர் சோலா இருப்பீங்க. அதனால இறைவன் உங்களை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணணும். இவங்க நிறைய சைன் காமிப்பார், உங்களை சுத்தி வருவார், உங்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்வார். ஆனாலும் உங்க லைஃப் ரொம்ப ஒரு பக்கம் ஒரு பிளஸ்ஸான எனர்ஜி உங்ககிட்ட வந்துட்டு இருக்கிறதா உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க உங்க லைஃப்பை பார்த்தீங்கன்னா இவ்வளோ முக்கியமான நபர் இந்த மாதிரி இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வருத்தம் இருக்கும். ஆனா லைஃப்ல எல்லாமே அப் அண்ட் டவுன் இருக்கும். அதை எப்படி நம்ம வந்து பார்க்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு சரியான வாழ்வியலை கத்து கொடுத்தா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வராது. ஒரு லைஃப் பார்ட்னரோட ஏன் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது? அப்பெல்லாம் ஜாதகம்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் ஜாதகம் பார்த்து எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட அந்த
போனதும் அந்த பிள்ளையை எப்படி அவங்க நடத்துறாங்க, ஏதோ யார் வீட்டு பிள்ளையோ தலையில கொட்டி பண்ற மாதிரி பண்றாங்க. தான் வீட்டு பிள்ளையா நினைக்கிறது இல்லை. அது அந்த மெயிலுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு ஒரு நியூ நபர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தா எப்படி பார்த்துக்கணும், அது லவரா இருந்தாலும் சரி, திருமணமாகனாலும் சரி, ஒன்று ஓவரா இடம் கொடுத்துட வேண்டியது, ஓவரா அடிமையாயிடுவாங்க. அவங்க ஒரு அடிமையை சிக்கிட்டாண்டாப்பா, ஓகே வா வச்சு செய்கிறேன் வா அப்படின்னா அவங்க நின்னா கூட அவங்க கிட்ட சொல்லணும், உட்காந்தா கூட அவங்க கிட்ட சொல்லணும், உட்காந்தாலும் நின்னாலும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உட்காரணும். அது எப்படி எனக்கு தெரியாம நீ செய்வ? இப்படி ஒரு சில மெயிலை லாக் பண்ணி வைக்கிறது, இது மாதிரிலாம் வேணாம். அந்த பேலன்சிங் இல்லாதனால தான் இந்த ஸ்ட்ரகிள். உங்களுக்கு நான் சொல்றேன், இதுல யாருக்காவது உங்களுக்கு ஹீலிங்லாம் நீங்க யாராவது உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ்லாம் எங்கேயா எடுக்கிறாங்க, உங்களோட தவறுகள் என்னங்கிறத, நீங்க எந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்கிறத கரெக்டா புரிய வச்சு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்ல இருந்து உங்க வெளில எடுக்கிறாங்க. உங்களுக்கு பிளாக் மேஜிக் நடத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி கர்மாவும் சில பேருக்கு இருக்கு. ஒரு மெயில் எனர்ஜி பயங்கர எப்படின்னா அவங்க லாஜிக்கா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட அன்பு, அவங்க அதாவது கொஞ்சம் கன்சிடர் அன்புக்காக கொஞ்சம் இறங்கி வரலாம், ஆனா வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கன்னிங் பர்சன் கிட்ட மாட்டிக்கிட்டு ஈகோ, நீ அவங்க தான் அப்படி பண்றது. அந்த ஃபீமேல் ரொம்ப அடங்கி தான் போறாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு எத்தனை பேர் முழிக்கிறீங்க? அதெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியறதுனால தான் சொல்றேன். சரி, ஏனையோ அந்த மாதிரி யாராவது மாஸ்டர் இருந்தால் போய் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிளாஸ் கற்றுக்கோங்க, ஹீலிங் சர்வீஸ் எடுத்துக்கோங்க, அவங்க 6 சக்கராவை பவர் பண்ணுங்க, உங்கள் ஹெல்த்தை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான நல்லபடியாக உங்களோட லைஃப்பை லீட் பண்ணுங்க. சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.